108 சீட் அவர் ஜெயிச்சார்ல. நாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு 10 சீட் ஜெயிச்சோம்ல, அங்கிட்டு ஒரு 5 கிட்ட 2 2 2 6 11 சீட் ஜெயிச்சோம்ல. எந்த கூட்டணி ஜெயிச்சான்? திமுக கூட்டணியில. திமுக வார்த்தை சொல்லாதீங்க, என் காதல கேட்டாலே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது, அதை விடுங்க. இந்தியா கூட்டணி அப்படி சொல்லுங்க. இப்பத்தான் நீங்க நல்ல நெறியாளர். இந்தியா கூட்டணியில மதச்சார்பின்மை முற்போக்கு கூட்டணியில் நின்று நாங்கள் வெற்றி பெற்றோம். ரைட்டா? அந்த 108 சீட்டு விஜய் ஜெயிக்கல, திமுக ஜெயிச்சிருக்கு. கற்பனை ஜெயிச்சு முடிச்சிருச்சு. நாங்க சப்போர்ட் கொடுக்குறோம். அவர் முதல்வராக உட்காந்துட்டாரு, அவர் மயனும் துணை முதல்வராக உட்காந்துட்டாரு. எங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருப்பார்களா? கண்டிப்பா இல்ல. கண்டிப்பா இல்ல. வாயை பொத்திட்டு அமைதியா இருங்க. வாயே இன்னும் ஏதாவது வார்த்தையை விட்டுருவேன். அமைதியா பொத்திக்கிட்டு அமைதியா இருங்க. ரைட்டா? அப்ப நீ ஜனநாயகத்தில் எதையும் பகிர்ந்து கொடுப்பதற்கு நீங்க தயாராக இல்லை. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம் என்று போராடி கொண்டிருக்கிறோம் நாங்கள் ஒரு கோட்பாட்டோடு. அந்த கோட்பாட்டை இன்னைக்கு உண்மையாக்கி இருக்கிறார் இன்றைய தளபதி.